இந்த செல்வம் பட்டருங்கிற மிகப்பெரிய ஒரு வேத பண்டிதர் 2000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சவர். ம். அவர் கருங்காலியை பத்தி உத்தரகாலாமிர்தம் மாதிரியான நூல்கள்ல என்ன சொல்லியிருக்கு, குறிஞ்சிப்பாட்டுல செங்கருங்காலியை பத்தி என்ன சொல்லியிருக்கு, இப்படி பல விஷயங்களை வந்து அவர் சொல்றார். அந்த ம். மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கருங்காலியோட முக்கியத்துவம் தெரியறது. ம். இந்த குறை குடம்ங்கிறவங்க குறை சொல்லின்னு தான் இருப்பாங்க கருங்காலியை இந்த பத்தி. நீங்க சொன்னீங்கல்ல, கும்பாபிஷேகத்துக்கு வந்து கருங்காலி பயன்படுத்துவாங்கன்னு. ஆமா. என்ன ரீசன்க்காக சார்? அது என்னன்னா, கருங்காலியில வந்து இடியே கூட தாங்குற சக்தி இருக்குங்கிறது காலங்காலமா சொல்லப்பட்டுட்டு ஓகே, வருது. ஓகே. இன்னொன்னு அந்த கலசத்துல கருங்காலிய வச்சு சில மந்திரங்கள சொல்லி பண்றப்ப என்ன ஆகும், அந்த சரவுண்டிங் 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு எந்த கெட்ட சக்தியாலயும் வர முடியாது. அவ்வளவு ஆற்றல் வந்து கிடைக்கிறது. சும்மா ஒண்ணும் நம்ம முன்னோர்கள் வந்து கலசத்துல கருங்காலிய பயன்படுத்தல. அந்த கருங்காலியோட நவதானியம் மாரியான விஷயம், இன்னும் சில உலோகங்கள் எல்லாம் சேர்த்து தான் பயன்படுத்துவாங்க. அது ம். ஒரு கோவில் ஆகமத்துக்கும், இன்னொரு கோவில் ஆகமத்துக்கும் ஏற்ப, அந்த கருங்காலியோட சேர்க்கிற சில பொருட்கள் மாறுபடும். ஆனா எங்கேயும் மாறாதது கருங்காலி தான். அது ம். சிவன் கோயில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் சரி, பெருமாள் கோயில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் சரி, இது வைஷ்ணவத்துல இருக்கிற 3 ஆகமங்கள், சிவ ஆகமங்கள்னு நெறைய இருக்கு. அதுல முக்கியமானது 24. இந்த எல்லா ஆகமங்களுக்கும் வந்து கோவில் கும்பாபிஷேகம்னா கருங்காலி இருக்கணும்.